இலங்கையில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு, இளைஞர்கள் 2 பலி. கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை, மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது. பிள்ளையார் குழுவினர் 4 மரண தண்டனை, நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. யாழில் 300 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல். மாத்தரை தெவுந்தர ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தின் தெற்கு வாகல்கடவுக்கு முன்பாக உள்ள சிங்காசன வீதியில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்களை வானொன்றில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரர்கள் T56 மற்றும் 9 மில்லிமீட்டர் வகை ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்திய பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் தங்கள் நண்பரின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள தெவுந்தர கவுகம்பர பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்று அதன் பின்னர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பின்னால் வந்து வேனொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதிய பின்னர் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் T56 ஆயுதத்துக்கான 39 வெற்று தோட்டாக்கள், 2 தோட்டாக்கள் மற்றும் 9 மில்லிமீட்டர் ஆயுதத்துக்கான 2 வெற்று தோட்டாக்கள் மற்றும் 2 தோட்டாக்கள் ஆகியவை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கிதாரர்கள் வந்ததாக சந்தேகிக்கப்படும் வேன் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிளை வீதியில் எரிக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்து T56 ஆயுதத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மெகசின் மற்றும் T56 வெட்டு தோட்டாக்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த துப்பாக்கிச்சூட்டில் தெவினுவர சிங்காசன வீதியைச் சேர்ந்த யோமெஸ் நதீசன் மற்றும் பசிந்து தாருக என்ற 28 வயதான 2 இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் நீதவான் விசாரணை மாத்திரை மேலதிக நீதவான் மாலன் சிரான் ஜெயசூரிய அவர்களால் இன்று அதிகாலையில் நடாத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சஞ்சீவகுமார் சமரத்ன என்று அழைக்கப்படும் கனிமுள்ள சஞ்சீவவின் படுகொலை சம்பவத்துக்கு உதவிய மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 23 வயதான ஜூலியன் மாதவன் என்ற சந்தேக நபர் கொழும்பு 15 ஹெலமுத்து செவன பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். மாதம்பிட்டி போலீஸ் பிரிவில் வைத்து கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் இந்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்ற அறைகளை காட்டி மனித படுகொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்படி இதுவரை இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என சஞ்சீவகுமார சமரத்ன என்று அழைக்கப்படும் கனிமுள்ள சஞ்சீவ துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சந்திவெளியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற குற்றத்துக்காக பிள்ளையான் தலைமையில் இயங்கிய ஆயுத குழுவை சேர்ந்த 4 மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த தீர்ப்பானது நேற்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி TJ பிரபாகரனால் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மட்டக்களப்பு சந்திவெளியில் கடந்த 2007 மார்ச் 18ஆம் தேதி சந்திவெளியைச் சேர்ந்த மயில் வாகனம் ரவீந்திரன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது அந்த பகுதியில் இயங்கிய பிள்ளையான் தலைமையிலான ஆயுத குழு அவரை T56 ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்திவெளி மற்றும் கிரானை சேர்ந்த த கிருஷ்ணரூபன், திருச்செல்வம், பாஸ்கரன், மகேந்திரன் ஆகிய 4 ஏறாவூர் காவல்துறையினர் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கின் முடிவில் 4 குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டனர். இதனையடுத்து 4 மரண தண்டனை வழங்கி நேற்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் நீதிபதி TJ பிரபாகரன் தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தும்பலை மூக்கன் கடற்கரை பகுதியில் வைத்து 154 போதைகளில் 300 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இராணுவம் மற்றும் கடற்படையினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டதுடன் நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. பருத்தித்துறை போலீஸ் தலைமை அதிகாரி சம்பவ இடத்துக்கு நேரடியாக வருகை தந்து குறித்த விடயத்தை ஆராய்ந்ததுடன் கைது செய்யப்பட்ட பொருட்கள் என்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெருந்தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
யாழ் தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு போலீசாரினால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் 1.5 வருடங்களின் பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரையை அகற்ற கோரி 2023ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் போது பலாலி போலீசாரால் அராஜகமான அடக்குமுறை பிரயோகிக்கப்பட்டு சட்டவிரோத கைதுகள் இடம்பெற்றன. இதனை அடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தின் 8 பேரினால் போலீசாருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. ஆயினும் காரணம் எதுவுமின்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்தால் குறித்த முறைப்பாட்டு கோவைகள் யாழ் பிராந்திய காரியாலயத்திலிருந்து கையேற்கப்பட்டு 1.5 ஆண்டுகளாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணை எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை. இந்த நிலையில் 1.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு காரியாலயத்தில் இன்று விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 1.5 வருடங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதிருந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடு குறித்து நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இலங்கையின் மனித உரிமைகள் குறித்த விடயதானத்தில் உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டியிருந்த நிலையில் இந்த விசாரணை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.